வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு நண்பர் வேண்டுகோளுக்காக இந்த இன்வெர்டர் ஏசி போர்டில் இருக்கக்கூடிய பிஎஃப்சி கரெக்ஷன் எப்படி ஏற்படுது, இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த இண்டக்டர், இந்த ரியாக்டர்னு சொல்லக்கூடிய இது டிரான்ஸ்ஃபார்மரை போன்ற அமைப்புள்ள ஒரு இண்டக்டர், இது எதற்காக கொடுத்துருக்குறாங்க, இதோட பர்பஸ் என்ன, இது ஷார்ட் சர்க்கியூட் பண்ணலாமா, பைபாஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது அவரோட பெரிய சந்தேகம். அதற்காகத்தான் இந்த வீடியோவில் அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு. இதை முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்ப எளிமையான முறையில் இந்த பகுதியில் நம்ம இந்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இது எதற்காக பயன்படுது, இது இந்த ரியாக்டர் என்ன வேலை செய்யுதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க பார்க்கலாம். இதோட அமைப்பு, இந்த சர்க்கியூட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பவர் சப்ளை அமைப்பு இதுதான் நார்மலாக ஒரு காமனான சர்க்கியூட். மோஸ்ட்லி எல்லா கம்பெனி மாடல்லையும் அதனோட பவர் சப்ளை செக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதோட பவர் சப்ளை செக்ஷன் இதே போல தான் அமைந்திருக்கும். பவர் சப்ளைங்கிறது மெயினாக ஐபிஎம்க்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ், கரண்ட், இது ரெண்டும் நிலையாக இருக்க வேண்டும். கம்ப்ரஸர் எந்த அளவில் ஓடினாலும், ஃபுல் லோடில் ஓடினாலும் சரி, இல்லை ஸ்டார்டிங்லேயும் சரி, அது சரியான அளவு வோல்டேஜ் அது கிடச்சிட்டே இருக்கணும். அதுதான் இந்த பவர் சப்ளையோட வேலை. அந்த மாதிரி வரும் பொழுது எப்படி இது வேலை செய்யுது, சப்போஸ் ஓவர்லோட் ஆகும் பொழுதோ அல்லது கம்ப்ரஸர் ஃபுல் லோடில் ஓடும் பொழுதும் இது எப்படி இது ரெகுலேட் பண்ணுது, இதோட அவுட்புட் வோல்டேஜை இங்கே எப்படி ரெகுலேட் பண்ணுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் அந்த பிஎஃப்சி கரெக்ஷன். இது எப்படி அமைந்திருக்குங்கிறத ஒரு எளிமையான முறையில் நம்ம சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து 3 லைன் பவர் சப்ளைலேருந்து நம்ம கொடுக்குறோம். இதில் இஎம்ஐ ஃபில்டர், அதில் பார்த்தீங்கன்னா எம்ஓவி இருக்குது, டிவிஎஸ் டயோடு இருக்குது. இதெல்லாம் எதுக்காகனா, வரக்கூடிய சப்ளையில் ஏதாவது ஸ்பைக் இருந்தால், ஸ்பைக்குனா வோல்டேஜ் ஸ்பைக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் ஏற்பட்டுச்சுன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய பாகங்களை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிவிஎஸ் டயோடு கொடுத்துருக்குறாங்க. எம்ஓவிங்கிறது இது போல் ஸ்பைக்னால உள்ளே இருக்கக்கூடிய பாகங்களை பாதுகாப்பதற்காக ஒரு எம்ஓவி ரெசிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. இது என்ன ஆகும்னா, ஓவர் வோல்டேஜ் வரும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இந்த ஃபியூஸ் ஓப்பன் ஆகிடும். இதுதான் இதோட பயன். அதற்கப்புறம் இஎம்ஐ ஃபில்டர், ஏதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபில்டர்னு சொல்லுவோம். இது என்னன்னா, இதுக்குள்ள நிறைய நம்ம சுவிட்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த சுவிட்சிங்கோட ஃப்ரீக்வன்சி நம்ம பவர் சப்ளையில் போய் மற்ற உபகரணங்களை பாதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் மற்ற உபகரணங்களால் ஏற்படக்கூடிய பல்சஸ், ஃப்ரீக்வன்சியை உள்ளே அனுமதிக்கக்கூடாது. அதற்காக ஒரு ஃபில்டர் சர்க்கியூட் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீரீஸு, இந்த போல் பேரலல் கப்பாசிட்டர்ஸ், அதை பி கிளாஸ், சி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பல வீடியோக்களில் எஸ்எம்பிஎஸ்ல நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். இதை போல் சோக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஃபில்டருக்காக பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்க, இந்த இஎம்ஐ ஃபில்டரை பற்றி நம்ம இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதற்கப்புறம் பிடிசி, அதாவது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லக்கூடிய ஒரு தெர்மிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இது எதற்காகனா, நம்ம இதை ஒரு அதாவது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க கண்டிஷன்லேருந்து ஏசியை ஆன் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பெரிய கப்பாசிட்டர், இந்த கப்பாசிட்டர் பெரிய சைஸில் இருக்குங்க. இந்த கப்பாசிட்டர் சார்ஜ் ஏறும் பொழுது அதிகமான கரண்ட் இதுக்குள்ளே ஒழுத்துரும். அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த கப்பாசிட்டர் சார்ஜ் ஏறும் வரை இது வழியாக குறைச்ச கரண்ட் தான் இது வழியாக பாஸ் ஆகணும். அதிகமான கரண்ட் வந்தால் இதில் இருக்கக்கூடிய பாகங்கள் அல்லது இதில் இருக்க ஃபியூஸ் எல்லாம் நமக்கு ப்ளோன் ஆகிடும். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிடிசி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ஆகும்னா, இது வழியாக அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதோட கப்பாசிட்டர் சார்ஜ் ஏறும் வரை முழு கரண்ட்டும் இதில் பாஸ் ஆகாது. சார்ஜ் ஏறி முடித்த உடனே இதில் இருக்கக்கூடிய எம்சியூ இந்த ரிலேயை ஆன் பண்ணி இந்த தெர்மிஸ்டரை பைபாஸ் பண்ணி விட்டுரும். இதை பைபாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஓடும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஏசி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்டார்ட் ஆன உடனே மறுபடியும் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃப் ஆகி போகுதுன்னு சொல்கிறீங்களே, அது இந்த காரணம் தான் இந்த ரிலே ஆன் ஆகாமல் இருக்கலாம். இதை நம்ம சில வீடியோக்களில் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். சரி, நம்ம இப்போ அடுத்து இதை தாண்டி வரக்கூடிய பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வருது. பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் டிசி ரயில் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பல்சேட்டிங் டிசி, அதாவது 100 ஃப்ரீக்வன்சி உள்ள டிசி 310, அதாவது வரக்கூடிய 220 × 1.414. இது எதற்காக மல்டிப்ளை பண்ணுறோம் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், பீக் வோல்டேஜுக்காக. அப்போ பீக் வோல்டேஜ் ஒரு 310 வோல்டேஜ் கிட்ட இங்கே வந்துடும். அது இந்த காயில் வழியாக கடந்து இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கி டயோடு வழியாக கடந்து நமக்கு ஐபிஎம்ஐ அடைந்து விடும். அந்த சமயத்தில் இந்த கப்பாசிட்டர் வழியும் சார்ஜ் ஏறி ஃபுல் சார்ஜில் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதாவது ஸ்டார்டிங்கில் அதிக கரண்ட் எடுக்காது. ஆனால் நீங்கள் ஃபுல் லோடு வரும் பொழுது சிறிது நேரத்தில் முழு வேகத்தில் கம்ப்ரஸர் இயங்கும் பொழுது, அப்போது அதிகமான கரண்ட் எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த இருக்கக்கூடிய 310 வோல்ட் குறையும். அது குறையும் பொழுது திருப்பி ரெகுலேட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ரெகுலேஷன் எப்படி நடக்குது? இங்கே எங்கேயுமே ரெகுலேட்டர் கிடையாது பாருங்க.
இது ஒன்லி ஒரு ஏசியை டிசியா மாற்றி அப்படி கொண்டு போய் ஐபிஎம்ல கொடுத்துட்டாங்க. அந்த ரெகுலேஷன் தான் இந்த பிஎஃப்சி பண்ணுது. இது வந்து ரெகுலேட்டர் மாதிரிங்க. இது என்ன செய்யுதுன்னு பாருங்க. இப்போ நான் வந்து இந்த 310 வோல்ட்டை நான் என்ன செய்ய போறேன், குறைக்க போறேன். குறைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 290 ஆக்கிட்டேன். உடனே என்ன ஆயிடுச்சு, இங்க இருந்து இந்த இதுல இருக்கக்கூடிய பேரலாக அமைந்திருக்கக்கூடிய ஐஜிபிடிக்கு ஒரு ஸ்கொயர் பல்ஸ், அதாவது பிடபிள்யூஎம் பல்ஸ் நமக்கு தன்னால இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த டிரைவர் ஐஜிபிடி டிரைவர் மூலியமாக இதை கொடுத்துரும். அப்ப என்ன செய்யறோம்னா, இது பாருங்க, பேரலா பிளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவுல ஐஜிபிடியை பேரலா கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, டைரக்டா பிளஸை மைனஸை ஷார்ட் பண்ணுது. ஆனா ஒரு குறுகிய நேரம், ஒரு குறுகிய மைக்ரோ செகண்ட்ஸ்ல தான் அது வந்து ஷார்ட் பண்ணுது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஷார்ட் பண்ணும் பொழுது இந்த ரியாக்டர் வந்து சார்ஜ் ஏறிக்கும். இந்த ரியாக்டர் வந்து அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து அதில் சார்ஜ் ஏற்றிக்கும், கரண்ட்டாக சார்ஜ் ஏற்றிக்கொள்ளும். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம திருப்பி ஆஃப் பண்ணும் பொழுது இதில் சார்ஜ் ஏறின கரண்ட்டு அது வழியாக மறுபடியும் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டோட இந்த கரண்ட்டும் சேர்ந்து ஆட் ஆகி நமக்கு முழுமையான வோல்டேஜ் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, முதல்ல நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ திருப்பியும் பார்க்குறேன் பாருங்க. இப்போ 310 இருக்கு, நான் வந்து 290 கொண்டு வரும்போது என்ன நினைக்குது பாருங்க, இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஸ்டார்ட் ஆனோன்னா பாருங்க, இது 310 ஆயிடுது. அப்போ இந்த 310 மெயின்டைன் பண்ணக்கூடியதுக்காக இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் மூலியமாக இதை வேரி பண்ணிட்டே இருப்பாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி 40 kHz இதை சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பண்ணும் பொழுது இது எதனால இந்த மாதிரி இது திருப்பியும் 290ங்கிறது 310 ஆச்சுன்னா, இந்த கண்டக்டர் வந்து ஒரு கப்பாசிட்டரை போல வேலை செய்யும். கப்பாசிட்டர் வந்து வோல்டேஜை வந்து ஸ்டோர் பண்ணி திருப்பி கொடுக்கும், கண்டக்டர் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி திருப்பி கொடுக்கும். அதனால இது ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது இந்த 310 வோல்ட் நமக்கு மெயின்டைன் ஆயிடுது. இதுதாங்க இதோட பிரின்சிபல். இது எப்படி நடக்குது? இது நடக்கணும்னா கண்டிப்பாக இதோட 310 தானா இல்லையா, 310 விட குறையுதா கூடுதான்னு தெரிஞ்சு கொள்வதற்காக ஒரு சென்சார் வேணும் இல்லைங்களா? அது அந்த டிசி லிங்க் சென்சார். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு வோல்டேஜ் டிவைடர் போட்டு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் மினிமம் வோல்டேஜா இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் இது 290 வருமோ அப்பெல்லாம் இதை வந்து இந்த ஐஜிபிடியை பல்ஸ் மூலியமாக சுவிட்சிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அது பண்ணக்கூடிய அவுட்புட் இந்த லைனுங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு டிரைவர் ஐசி கொடுத்துருக்காங்க, ஐஜிபிடி டிரைவர் ஐசி. இதை பற்றி பல வீடியோவில் பார்த்துருக்கிறோம். இந்த கப்பாசிட்டர் வந்து பூட் ஸ்ட்ராப் கப்பாசிட்டர். இந்த பூட் ஸ்ட்ராப் எதற்காக கூட நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இது வழியாக அவுட்புட் வழியாக இந்த ஐஜிபிடியை சுவிச் ஆஃப் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 5 வோல்ட் 15 வோல்ட் அதை போல் நமக்கு பயன்படும். இது 5 வோல்ட்டு தவறுதலாக போட்டிருக்கேன், 15 வோல்ட்டு இதை வேலை செய்யும். டிரைவர் ஐசி 15 வோல்ட்டு, மைக்ரோ கண்ட்ரோலர் 5 வோல்ட்டில் வேலை செய்யும். ஓகேங்க. அது போக இந்த சர்க்கியூட்டில் இந்த சுவிட்சிங் பண்ணுவதற்கு இன்னொரு குணமும் இதுல இருந்து நம்ம சென்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது இப்போ வோல்டேஜ் இதுல இருந்து எடுத்துட்டோம், ஆனா இது வழியா எவ்வளவு கரண்ட் போகுதுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு பேர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது எப்பொழுதுமே நெகட்டிவ்ல கடைசியாக வரக்கூடிய மைனஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைச்ச ஓம்ஸ்ல இருக்கும், 0.01 ஓம்ஸ் தான் இருக்கும். இந்த ஓம்ஸை கடந்து எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுது, அந்த கரண்ட் தான் நம்ம இந்த சர்க்கியூட்ல முழுமதியாக அந்த முழு இடத்துலையும் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகும். கரண்ட் வந்து சீரீஸ்ல சேம் கரண்ட் தான் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இங்கே கரண்ட் எவ்வளோ வேணும்னா இங்கே செக் பண்ண அவசியம் இல்லைங்க. ரிட்டர்னில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப்னு பார்த்தா அதுலேருந்து கரண்ட் சென்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நேரம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கம்பேரிட்டரில் போட்டு எவ்வளவு கரண்ட் இதில் வருது, இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளவு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த வோல்டேஜையும் மைக்ரோ கண்ட்ரோலர்ல கொடுத்துருவாங்க. அது மட்டுமல்ல, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ், இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன், இன்புட் வோல்டேஜை 220 140 ஆக்குறேன். அப்பொழுதும் இந்த பிஎஃப்சி சர்க்கியூட் வேலை செய்யும். பாருங்க, இப்போ பாருங்க 310 மெயின்டைன் ஆனோன்னு இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 210 நம்ம வந்து நான் 170 கொண்டு போறோம்னா என்ன நடக்குது பாருங்க, மறுபடியும் இந்த சுவிட்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சுவிட்சிங் வந்து அவுட்புட் வோல்டேஜ் டவுன் ஆனாலும் இந்த சுவிட்சிங் ஸ்டார்ட் ஆயிடும், அல்லது இன்புட் வோல்டேஜ் டவுன் ஆனாலும் இந்த சுவிட்சிங் ஸ்டார்ட் ஆயிடும். அதுதான் இதோட ரெகுலேட்டர் மாதிரி இது பயன்படுது. இதோட ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக்கு, இதில் ஏசியில் இன்புட் ஃபீட்பேக்கு, டிசியில் அவுட்புட் ஃபீட்பேக்கு, கரண்ட் சென்சரு, இது எல்லாமே மூணும் சேர்ந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அதை கால்குலேட் பண்ணி அதற்கு தேவையான அளவு பல்ஸ் வித் மாடுலேஷன் மூலியமாக டிரைவர் சர்க்கியூட் மூலியமாக இந்த ஐஜிபிடியை ஆன் ஆஃப் பண்ணும். சரிங்க, இப்போ ஆன் ஆஃப் பண்ணும்பொழுது எப்படிங்க வோல்டேஜ் கூடுது, அதுதானே முக்கியம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் 310 தான், ஆனால் இது 290 வரும்பொழுதும் 310 தான் நமக்கு கிடைக்குது இந்த ரியாக்டர்னால. அப்போ இந்த ரியாக்டர் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் என்னன்னா இந்த ரியாக்டர், இந்த டயோடு, இந்த ஐஜிபிடி, இது மூணும் சேர்ந்து இதை பூஸ்ட் கன்வெர்ட்டர், நம்ம முன்னாடி பல வீடியோக்களில் பார்த்துருக்குறோம், இது வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டரை போல வேலை செய்யும். அது எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ சிறிது நேரத்தில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, திருப்பி 310 கொண்டு வரோம், 220 கொண்டு வரோம், உடனே இது
இதில் இருக்கக்கூடிய பல்ஸ் ஸ்டாப் ஆகிடுது. இது ஸ்டாப் ஆகிறதுலாம் காரணம் MCU. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இதில் இருக்கக்கூடிய சென்சார் மூலியமாக அது உணர்ந்து கொண்டு சரியாக வந்து விட்டோம்னா அது உடனே இது வந்து இந்த பல்ஸ் ஆஃப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து PFC கரெக்ஷனில் இருக்கக்கூடிய சர்க்கியூட். இது ஒரு IGBT இருக்கலாம், இல்லை 2 IGBT இருக்கலாம், இல்லை IGBTக்கு பதிலாக இந்த மொத்த டிரைவர் செக்ஷன் எல்லா செக்ஷனையும் சேர்த்து ஒரு IPM போலயே கொடுத்துருப்பாங்க. இதை போல நம்ம பல வகையில் நம்ம இதை பார்த்துருக்கோம். இது IGBT தான் போடணும்னு அவசியம் இல்லை. இது அதிகமான கரண்ட் உள்ள லோடுங்கிறனால IGBT போடுறோம், இல்லாட்டி மாஸ்பெட் போடலாம், இல்லை டிரான்சிஸ்டர் கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அந்த செக்ஷனை மட்டும் பற்றி பார்க்கலாம். பாருங்க, இதில் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா செக்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறோம். பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு அப்புறம் பல்சேட்டிங் DC நமக்கு அவுட்புட் கிடைக்குது. காயில் வழியாக இந்த டயோடு வழியாக பாஸ் ஆகி இந்த கெப்பாசிட்டரை வந்து அடையுது. கெப்பாசிட்டர்லேருந்து லோடுக்கு போயிடுச்சு. சரிங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து நம்ம ஒரு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த IGBTயை ஒரு சுவிட்சாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சுவிட்சாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஃபேஸுங்கிறது இந்த சிகப்பு வண்ணத்துலையும், நியூட்ரல் வந்து பச்சை வண்ணத்துலையும் கொடுத்துருக்குறேன். கெப்பாசிட்டர்லையும் சார்ஜ் ஏறி இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். புரியுதுங்களா? இதுலையும் சார்ஜ் ப்ளஸ் வந்து பாசிட்டிவ் சைடும், மைனஸ் நெகட்டிவ் சைட்லையும் சார்ஜ் ஏறி இருக்கு ஃபில்டர் கெப்பாசிட்டரில். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்பொழுது என்ன நடக்குது, ஆஃப் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்க, நான் இப்போ இதை ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. ஆன் பண்ணுவதற்கு முன்னாடி என்ன நடக்குது, ஃபேஸ் வந்து எப்படி போய் IPM வந்து அடையுதுங்கிறதுக்கு ஒரு அனிமேஷன் காமிச்சிருக்கிறேன். இதை நம்ம ஆன் பண்ணலை. ஜஸ்ட் நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே எப்படி IPMக்கு சப்ளை கிடைக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ IPMோட இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை ஆன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த டயோடு என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஷார்ட் ஆகும் பொழுது இந்த இண்டக்டருக்கு ஒரு பக்கம் ஃபேஸும் இன்னொரு பக்கம் நியூட்ரலும் அதை வந்து அடைஞ்சிரும். அப்போ இந்த ரியாக்டர் வந்து லோடு மாதிரி ஆக்ட் பண்ணுது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை பூரா IPM போய் சேரலை, இந்த ரியாக்டரை வந்து அடையுது. புரியுதுங்களா? இந்த ரியாக்டரை வந்து அடையும் பொழுது இது 0 வோல்ட் ஆகிடும். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டயோடோட ஒரு எண்டு பாசிட்டிவ், ஆனோடில் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும், கேத்தோடில் பார்த்தீங்கன்னா 310 ஆகிடும். அப்போ இது ரிவர்ஸ் பயாஸை போல வேலை செஞ்சு டயோடு இருந்தாலும் அது ஓப்பன் சர்க்கியூட்டை போல பயன்படுங்கிறதுனால அந்த டயோடை நான் இங்கேருந்து மறைச்சிட்டு ரிவர்ஸ் பயாஸ்ன்னு போட்டேன். இப்போ நமக்கு 2 சர்க்கியூட் ஆயிடுச்சு. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இங்க இருக்கிற ஃபேஸு இந்த இண்டக்டர் தான் வந்து அடையுது. இது நேரம் நம்ம IPM போய் அடையல. அதே மாதிரி நியூட்ரலும் இண்டக்டர் தான் வந்து அடையுது. அப்போ அந்த சமயங்களில் IPMக்கு எப்படி சப்ளை கிடைக்கும்னா, இந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர்லேருந்து போய் IPM கண்டினியூஸாக தடைபடாமல் வேலை செய்ய உதவும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரிலீஸ் இப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்க, இந்த பிளஸ் வந்து இங்கே போகுது, மைனஸ் இங்கே போகிறதுனால இந்த இண்டக்டரில் பிளஸ் இந்த பக்கமும் மைனஸ் வலது பக்கமாகவும் இது வந்து ஸ்டோர் ஆகுது. இருக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி இந்த இண்டக்டரில் ஸ்டோர் ஆகிக்குது. இப்போ இந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை மறுபடியும் கரண்டாக மாற்றி பயன்படுத்த போகிறோம். அதற்காக இந்த சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் வந்து இந்த பக்கம் போயிடுச்சு, மைனஸ் இந்த பக்கம். அதாவது இதில் ஸ்டோரான எனர்ஜி வெளிப்படும் பொழுது அதோட திசை மாறிடும். அதுதான் இண்டக்டரோட பண்பு. கெப்பாசிட்டர் அப்படி இல்லை, எப்படி ஸ்டோர் ஆச்சோ அதே டைரக்ஷன்லேயே வந்துடும். ஆனால் இண்டக்டரில் இதோட திசை மாறி வரும். ஸ்டோர் பண்ணும் பொழுது எந்த திசையில் ஸ்டோர் ஆச்சோ அதோட ரிவர்ஸ் டைரக்ஷனில் அது வந்து வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது இந்த ரியாக்டர் ஒரு சப்ளை கொடுக்கும். நமக்கு ஆல்ரெடி நம்ம இதுலேருந்து வரக்கூடிய ஃபேஸில் குறிப்பிட்ட வோல்டேஜ் வருது. இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது பாருங்க, 2 பேட்டரி சீரீஸில் இருக்கிற மாதிரி. அந்த சீரீஸில் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஆட் ஆகி இது வழியாக பாஸ் ஆகும். இது வழியாக பாஸ் ஆகி நமக்கு அதிகமான வோல்டேஜாக போகும். இதுதான் பூஸ்ட் கண்ட்ரோலுங்க. இதை பூஸ்ட் கண்ட்ரோலாக நம்ம பல முறை பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க, நார்மலாக பூஸ்ட் கண்ட்ரோல் போல் நம்ம வேலை செஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, இன்னொன்று நான் கவனிக்கணும். இப்போ நம்ம சப்போஸ் இதை ஷார்ட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. ஷார்ட் பண்ணும் பொழுது இங்கிருந்து நம்ம ஃபேஸ் வந்து இண்டக்டரை வந்து அடையுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்த்தீங்களா, இது வந்து நேர IPM போய் அடையுது. ஆனால் நம்ம திருப்பியும் இதை ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஏறும். கெப்பாசிட்டர்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. அந்த சமயத்தில் ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய சப்ளை டைரெக்டாக IPM வந்து அடைஞ்சிடும். இதுதான் PFC கண்ட்ரோலோட பிரின்சிபல். இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு பூஸ்ட் கண்ட்ரோலர். பக் கண்ட்ரோலர், பூஸ்ட் கண்ட்ரோலர் படிச்சிருக்கீங்களே, அதே தான். இது பூஸ்ட் கண்ட்ரோலர் தான். இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா, இது வோல்டேஜ் டவுன் ஆகும் பொழுது வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி கொடுப்பதற்காக இதை பயன்படுத்துகிறோம். வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த இண்டக்டரை நிறைய பேர் இந்த இண்டக்டரை போர்டில் கொடுக்க முடியாது. இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை சும்மா டிரான்ஸ்ஃபார்மர், சோக்கு காயில், ஃபில்டர் காயில்னு சொல்லி இதை பிரிச்சிடக்கூடாது. இது ஃபில்டர் வேலை இல்லைங்க. இது வந்து பூஸ்டிங் பண்ணக்கூடிய பூஸ்ட் கண்ட்ரோலராக வேலை செய்யக்கூடிய
இண்டக்டர். அதனால இந்த ரியாக்டர்னு சொல்லணும். இண்டக்டர்னு சொல்றத விட ரியாக்டர் சொன்னீங்கன்னா நீங்க அதை ரிமூவ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக இதை கொடுக்கணும். இதை பைபாஸ் பண்ணீங்கன்னா பூஸ்ட் ஆகாது, பிஎஃப்சி வேலை செய்யாது. அது மட்டும் இல்லை, இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐஜிபிடியில் இந்த சுவிட்சை ஆன் பண்ணும் பொழுது இது இண்டக்டராக இருக்கும் பொழுது லோடு எடுத்துக்கும். நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அதனால கண்டிப்பாக இதை ஷார்ட் பண்ணக்கூடாதுங்க. இது இல்லாமலும் வேலை செய்யாது. அதனால கண்டிப்பாக இந்த இண்டக்டர் தேவை. சில போர்டில் பார்த்தீங்கன்னா அது போர்டுலேயே வச்சுருப்பாங்க. அதில் 2 மெத்தட் வருதுங்க. கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம இப்போ பார்க்குறது. இன்னொன்று கிரிட்டிக்கல் கண்டக்ஷன் மோடு இருக்குது, அது சிறிய பவர் சப்ளையில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பட் கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடு கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அதிகமான லோடு தாங்கும். அதுதான் நம்ம நார்மலாக இன்வெர்டர் ஏசியில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஒரு பிஎஃப்சின்னா என்ன, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறது அது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அந்த நண்பருக்கும் இது தெளிவாக விளக்கம் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். கமெண்ட்ஸில் கொடுங்க. இனி வரப்போகிற வீடியோக்கள் எல்லாம் நம்ம பல வகை சந்தேகங்களையும் நம்ம முன்னாடியே போட்ட வீடியோக்களையும் இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷன் இன்னும் கொஞ்சம் தெளிவான முறையில் மறுபடியும் நம்ம பல விஷயங்களை திருப்பியும் ஆராயலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் விரைவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.